கிறிஸ்துவுக்குள் அன்பான ஹோப்டியினர்களே, மீண்டுமாக இன்னொரு நாளிலும் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவருடைய பாவத்திலே தொலைக்காட்சி முன்பாக நீங்கள் வந்து அமர்ந்திருப்பதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து நாம் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். உன்னதங்களில் வாசமாக இருந்து பூமியின் மணமக்களை கண்ணை பார்த்து வருகிற பரலோக பிதாவே, மீண்டுமாக இன்னொரு நாளிலும் தேவனுடைய சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு எங்களை அழைத்து வந்த தயவுக்காக நன்றி சுவாமி. நீர் பேசுகிற வார்த்தைகள் நாங்கள் கேட்பதற்கு ஞானத்தை கொடுத்தருளும். எங்களுடைய சேவைகளை ஆயத்தப்படுத்தி தாரும். பரிசுத்தாவினால நிரப்பும். உடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாது. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஹோப்டி நேயர்களே, இந்த நாளிலும் போராட்டமும் நெருக்கடியும் நியாயாதிபதி புஸ்தகங்களில் எப்படிப்பட்ட போராட்டங்கள் நெருக்கடிகள் இருக்கின்றன என்பதை பற்றி நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த சமயம் வேதாகம வரலாற்றில் ஒரு குழப்பமான காலகட்டமாக இருந்தது. ஏனென்றால் ராஜாக்கள் இல்லை, நியாயாதிபதிகள் தீர்க்கதரிசிகள் இல்லை. மோசே மரித்து விட்டார், யோசுவா மரித்து விட்டார். இப்போ நியாயாதிபதிகள் மக்களை ஆட்சி செய்து வருகிறார்கள், மக்களுக்கு நியாயம் தீர்த்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை மக்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணி தேவனை மறந்து தேவனுக்கு தூரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு தீமையானதை செய்ததனால் அவர்களை ஒடுக்கினவர்களிடமே அவர்களை ஒப்பு கொடுத்து விட்டார். ஆகவே இந்த நியாயாதிபதிகளுடைய காலகட்டத்தில் ஜனங்கள் இந்த பாவத்தை செய்தபடியினால் யார் அவர்களை ஒடுக்கினார்களோ அவருடைய கரத்திலே தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்து வைத்திருக்கும் பொழுது ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்களை ரட்சிப்பதற்காக தேவன் ஒருவரை ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆகவே கர்த்தர் ஒருவரை எழுப்பினார். இந்த கதை மீண்டும் மீண்டும் வருகிறது. காரணம் என்னவென்றால், ஒரு முறை ரட்சிக்கிறார், மீண்டும் பாவம் செய்கிறார்கள், மீண்டும் உபத்திரவத்தில் படுகிறார்கள், மீண்டும் ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறார்கள். ஆண்டவர் மீண்டும் மீண்டும் ஒரு இரட்சகரை ஏற்படுத்தி அவர்களை அந்த கலகத்திலிருந்து மீட்டு அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருகிறார். இஸ்ரவேலில் நியாயாதிபதியில் ஒருவர் தான் தெபோராள். இந்த பெண்மணி ஒரு தீர்க்கதரிசினியாகவும் இருக்கிறாள். தன்னை சுற்றிலும் இருந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டியவர். ஆண்கள் தங்கள் அவிசுவாசத்தாலும் கோழைத்தனத்தாலும் தடுமாறிய போது தெபோராளும் யாகேலும் தான் தைரியமாக முன்னின்று அவர்கள் கதாநாயகிகளாக திகழ்ந்தார்கள். அந்த பெண் ஆளுகை அல்லது பெண் நியாயாதிபதி இருந்த காலகட்டங்களில் மாபெரும் போராட்டத்தில் மீண்டும் மீண்டும் காணப்பட ஒரு விஷயம் என்னவென்றால், கிதியோன் சம்பவத்திலும் இந்த விஷயம் காணப்படுகிறது. தேவ மக்களால் தாங்க முடியாதது போல் தோன்றிய சவால்கள் இவர்கள் மூலமாக அந்த சவால்களை எதிர்கொள்ள முடிந்தது. நியாயாதிபதிகளில் கடைசியாக வந்தவர்களில் சிம்சோனும் ஒருவர். அவருக்கு பிறகு தேசத்தில் மீண்டும் அராஜகமும் அவநம்பிக்கையும் தலை தூக்கி ஆடியது. ஆகவே மக்கள் அந்த நேரத்துக்கு மாத்திரம் மனம் திரும்புகிறார்கள், அந்த நேரத்துக்கு தகுந்தாற்போல் மீண்டும் மாறிவிடுகிறார்கள். ஆபத்து நீங்கிவிட்ட பிற்பாடு மீண்டும் தேவனை விட்டு தூரம் ஆகிறார்கள். ஆபத்து வரும்பொழுது மீண்டும் தேவனை நோக்கி பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட சிந்தையோடு தான் இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் கதை ஓடுகிறது. அப்படி என்றால், பாவம் செய்வது, தேவனை நோக்கி கூப்பிடுவது, பாவத்திலிருந்து விடுதலையாவது, ஆபத்திலிருந்து தப்பிக்கப்படுவது, மீண்டும் பாவத்தில் விழுவது, இப்படி ஒருவர் பின் ஒருவராக தேவன் இவர்களை ரட்சிப்பதற்காக ஏற்படுத்தி கொண்டே இருந்தார். அப்படியானால் இந்த நாட்டு மக்கள் ஆண்டவரை சேவிப்பதை விட விக்கிரகாராதனை செய்வதில்தான் அதிக கவனம் செலுத்தினார்கள். அப்படின்றால் படைத்தவரை விட்டுவிட்டு படைத்தவரை வணங்குவதை மக்கள் அதிகமாக விரும்பினார்கள். சிருஷ்டியை மாத்திரமே நம்பினார்கள், சிருஷ்டிகரை இவர்கள் நம்பவில்லை. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், எப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று அன்னாள் ஜெபிக்கிறாள். அப்படின்றால் ஆண்டவர் தேசத்திற்கு நம்பிக்கை கொண்டு வருகிறார். சாமுவேலுடைய மன்னராட்சியில்
இங்கே என்ன காணப்படுகிறது என்றால், அவர் காலத்தில் தான் ஏற்படுத்தப்பட்டது மன்னராட்சி. சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருந்த பொழுதுதான் என்ன என்றால், மக்கள் ஒரு ராஜா வேண்டும் என்று தேவனை நோக்கி மன்றாடினார்கள். அப்பொழுது சாமுவேல் தேவனிடத்தில் அதை கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ராஜாவை ஏற்படுத்தி தர வேண்டும். அந்த ஜனங்கள் உன்னை வெறுக்கவில்லை, என்னை வெறுத்து விட்டார்கள், என்னுடைய ஆட்சியை வெறுத்து விட்டார்கள், மனிதனின் ஆட்சியை அவர்கள் விரும்பினார்கள். ஆகவே ஒரு ராஜாவை ஏற்படுத்தி தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தம் சொல்லி அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த சாமுவேல் மூலமாக ஒரு ராஜாவை ஏற்படுத்தி அந்த ராஜாவை அபிஷேகித்து மக்களுக்காக அவர் கொடுக்கிறார். தெபொராள், கிதியோன். தேவனுடைய மக்கள் அங்கு ஒடுக்கப்படுகிறார்கள். தப்பிக்க முடியாது போன்ற சூழ்நிலைகள் உண்டான நேரத்தில் ஏவேரின் மனைவியாகிய யாகேல் தான் இந்த சம்பவத்தின் கதாநாயகியாக இருக்கிறாள். தேவ மக்களோடு தன்னையும் ஒருவளாக காட்ட அவள் பயப்படவில்லை. இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்வதற்கு தயங்கி கொண்டிருக்கிறார்கள், பயப்படுகிறார்கள். கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட்டால் ஏதாவது நடந்துவிடுமோ, ஆபத்து வந்துவிடுமோ என்று சொல்லி தயங்குகிறார்கள். ஆனால் அந்த காலத்திலேயே இந்த யாகேல் என்ன செய்கிறார் என்றால், தானும் தேவனுடைய குமாரத்தி என்று சொல்லிக் கொள்வதில் அவள் அச்சமில்லாமல் இருந்தாள். தேவனுடைய சத்துருக்களை தோற்கடிப்பதில் ஒரு முக்கிய பங்காற்றினாள். அவருடைய செயல்களை எடை போடுவது இன்று எளிதல்ல. வஞ்சகமாக அவள் செய்த வன்முறை சரியா தவறா என்று யோசிக்காமல் அதை நாம் நியாயப்படுத்தி தான் ஆக வேண்டும். யுத்தம் கர்த்தருடையது என்று பாராக்கிடும் தெபொராள் உறுதியாக கூறினாள். அப்படினால் மாபெரும் போராட்டத்திலும் இதுதான் உண்மை. நாம் யுத்தம் செய்வதல்ல, தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார். அந்த யுத்தத்தில் நம்முடைய சத்துருக்களுடையது தோல்வி, நம்முடையது வெற்றி. காரணம், தேவன் நம்மோடு இருப்பதினால். இஸ்ரவேலுக்கு விடுதலை கிடைத்தது. தெபொராள் நாட்டை நியாயம் விசாரித்தாள். அவளுடைய நாட்டில் 40 ஆண்டு காலம் இஸ்ரேல் மக்கள் அமைதியாக வாழ்ந்தனர் என்று நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், பின்னும் இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்தார். என்ன பொல்லாப்பானதை செய்தார்கள் என்றால், விக்கிரக ஆராதனை செய்தார்கள். தேவனுடைய பிரமாணங்களில் முதல் 2 பிரமாணத்தை இவர்கள் மீறினார்கள். யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கிறோம், ஒன்றிலே தவறினாலும் எல்லாவற்றிலும் குற்றவாளி என்று. அப்படியானால் கற்பனையை மீறி இவர்கள் பாவம் செய்ததினால் மீதியானியர்களிடத்தில் 7 வருடம் இவர்களை ஒப்பு கொடுத்ததாக இங்கே நாம் பார்க்கிறோம். தெபொராளுக்கு பிறகு 40 வருஷம் தேசத்தில் அமைதி நிலவியது. ஆனால் சீக்கிரமே எதிரிகளை ஒடுக்குதலுக்கு ஆளானார்கள். இந்த முறை மீதியானவர்களும் அவருடைய கூட்டாளிகளும் இஸ்ரவேலில் நுழைந்து விதைக்கும் போது அதை சேதப்படுத்துவதும் இஸ்ரவேலின் படைப்புக்கு அடுத்த விஷயங்களை கெடுப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார்கள் மீதியானியர்கள். இவர்கள் விதைத்தால் அது வளர்ச்சியடையாதபடி செய்வது, அது வளராதபடி செய்வது, அவர்களுக்கு விளைச்சலே இல்லாதபடி செய்வது, பல கஷ்டங்களை இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அற்புதமாக இந்த மக்களை காப்பாற்றி வந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனை நோக்கி இந்த மக்கள் முறையிட்டார்கள். புதிதாக தாங்கள் நம்பிய தேவர்களால் இப்போது உதவ முடியாதென புரிந்து கொண்டார்கள். இதை நீங்கள் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12லேருந்து 16 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசிங்க. தேவன் கிதியோனை என்ன செய்தார் என்றால் தெரிந்து கொண்டார். இஸ்ரேல் மக்கள் கீழ்ப்படியாததால் தான் ஒடுக்கப்பட்டார்கள். ஆனால் ஒடுக்கப்பட்டிருந்த அந்த மக்களை கிதியோன் மூலமாக ஆண்டவர் அந்த கிதியோனை தெரிந்து கொண்டு அவன் மூலமாக இந்த மக்களை விடுதலையாக்குவதற்காக, இந்த காலகட்டங்களில் அவர்கள் இருக்கக்கூடிய ஆகார பற்றாக்குறையை நீக்குவதற்காக கிதியோனை ஆண்டவர் ஏற்பாடு செய்து கொண்டு அவன் மூலமாக இந்த மக்களை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமானார். அவன் ஒரு பராக்கிரமசாலி, அவன் ஒரு யுத்த வீரனாக காணப்படுகிறான். ஏனென்றால் அதற்கு நேர்மாறாக கிதியோன் என்ன செய்கிறார் என்றால், தன்னை பற்றி நினைத்திருந்தார். ஆண்டவர் கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. இல்லைப்பா, நான் எல்லாரிலும் அந்த இஸ்ரவேல் புத்திரில் ஒரு சின்ன குடும்பத்தில், ஒரு சின்ன சந்ததியில் நான் பிறந்த ஒரு சின்ன குடும்பத்தை சேர்ந்தவன், என்னை நீங்கள் பராக்கிரமசாலி என்று அழைப்பானேன் என்று தன்னைத்தான் தாழ்த்தி அங்கே பேசினான். என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் சிறியது, எளியது. என் தகப்பனை விட்டு நான் எல்லாரிலும் சிறியவன், நான் பலனற்றவன், முக்கியமற்றவன் என்கிற ஒரு உணர்வு அவனுக்குள் இருந்தது. கிதியோனுக்குள்ளாக தன்னை தாழ்த்துகிறான் தேவனுக்கு முன்பாக.
அவரிடம் இருந்தது தான் கிதியோனின் பயத்திற்கான ஒரு முக்கிய காரணம். நான் ஒரு சின்ன குடும்பத்தில் பிறந்தவன், நான் எளியவன், நான் ஒரு சின்ன பையன், என்னால் என்ன முடியும் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு அவன் தன்னை தாழ்த்துகிறான். எனவே தான் முற்றிலும் தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை முழுதுமாக உணர்ந்திருந்தான். ஆண்டவர் தன்னை பலப்படுத்தினால், ஆண்டுடைய ஒத்தாசை தன்னோடு இருந்தால் நிச்சயமாக மீதியானவரை வென்று இஸ்ரவேல் மக்களை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளாக இருந்தது. தன் மக்களை ஒடுக்கினவர்களை கிதியோன் அற்புதமாக வென்றதையும் தேவன் இஸ்ரவேலை ரட்சித்ததையும் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிதியோன் இன்றைக்கு இருக்கிறார்களா? மனித இனத்தில் மக்கள் பாவம் செய்து சத்துருக்களின் கையிலே ஒடுக்கப்படும் பொழுது தேவன் நம்முடைய மனிதர்கள் மத்தியில் ஒரு பராக்கிரமசாலியை தேர்ந்தெடுத்து சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை விடுதலையாக்க முடியுமா? நிச்சயம் இல்லை. கிறிஸ்துவானவரே வர வேண்டும். அவரால் மாத்திரமே நம்மை ரட்சிக்கப்பட முடியும் இந்த காலகட்டங்களில். அடுத்ததாக சிம்சோன் ரோத். சிம்சோனை ஆண்டவர் அழைக்கிறார். இவன் ஒரு விசேஷ பிறவி. மனோவாவின் மனைவிக்கு வயல்காட்டில் இருக்கும் பொழுது தேவதூதனால் அருளப்பட்ட செய்தி, நீ ஒரு உற்பத்தி காலகட்டத்தில் ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்படுகிறார். திராட்சை பழத்தினால் வரக்கூடிய எந்தவித பொருளையும் நீ சாப்பிடக்கூடாது, உன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது, தீட்டுள்ள பொருள் எதையும் நீ புசிக்கவே கூடாது என்று சொல்லி அந்த கண்டிஷன்ஸையும் கொடுத்து அந்த தூதன் சென்று விடுகிறான். அந்த ஸ்திரீ தன்னுடைய புருஷனிடம் வந்து அந்த காரியத்தை சொல்லும் பொழுது அந்த புருஷன் ஜெபிக்கிறான். மனோவா என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, என்னுடைய மனைவிக்கு தரிசனமான அதே தூதனை நாங்கள் மீண்டும் காண வேண்டும், பிறக்கக்கூடிய அந்த குழந்தை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்ற ஆலோசனை நான் அவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆகவே மீண்டும் ஒரு முறை தரிசனமாகும்படி எனக்கு கட்டளையிட வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்ட பொழுது மீண்டுமாக அவர்கள் இருவரும் வயல்காட்டில் இருக்கும் பொழுது அதே மனோவாவின் மனைவிக்கு அந்த தூதன் காட்சி அளித்தான். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், சற்றே இருங்கள், என்னுடைய கணவனாரை அழைத்து வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய கணவனாரை அழைத்து வரும் பொழுது அவன் கேட்கிறான், என்னுடைய மனைவிக்கு தரிசனமான தூதன் நீங்கள் தானா? ஆமாம். என்னுடைய மனைவி சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுமானால் பிறக்கக்கூடிய குழந்தையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் எங்களுக்கு சொல்லுங்கள். அப்போ அந்த தூதன் சொன்னால், அவனுடைய மனைவிடத்தில் சொல்லியிருக்க எல்லா காரியங்களுக்கும் அவள் அதை செய்வாளானால் நிச்சயமாகவே அந்த குழந்தை நீங்கள் நன்றாக இருக்கும். நசரேய விரதம் படைத்தவன் சிம்சோன், அவனுடைய தலைமுடியின் மேல் சவரகன் கத்தி படலாகாது, அவன் ஆண்டவருக்காக பிறக்கப் போகிற பொருத்தனையுள்ள மகனாக இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். நசரீனாகிய தேவன் தன்னை தெரிந்து கொண்டார், தன்னுடைய ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டார். அந்த நசரேய விரதம் படைத்த இவன், தேவனுக்காக ஊழியம் செய்யக்கூடிய இவன் தேவனுடைய ஊழியத்தை செய்யாமல் தன்னுடைய சுய ஊழியத்தை செய்து கொண்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து வந்தான். முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகள் என்ற புத்தகத்தில் 563வது பக்கத்தில் அம்மையார் எப்படி எழுதுகிறாங்க, வாலிப பருவத்தில் அவர் காலடி எடுத்து வைத்த சமயம்தான் அவர் தன் தெய்வீக ஊழியத்தை செய்ய வேண்டிய சமயமாகவும் எல்லாவற்றையும் விட தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டிய சமயமாகவும் இருந்தது. ஆனால் சிம்சோனோ இஸ்ரவேலின் எதிரிகளிடம் தொடர்பு வைத்தார். தான் விரும்பியபடி நடப்பதிலேயே தீர்மானமாக இருந்ததால் தேவனுக்குரிய மகிமை செலுத்த முடியுமா என்பதை அவன் யோசிக்கவில்லை. தன் வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக தேவனுக்கு கனத்தை செலுத்த முதலிடம் கொடுப்போருக்கு அவர் ஞானம் தருகிறார். ஆனால் சுய என்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போருக்கு அவர் எதையும் வாக்களிப்பதில்லை. இப்போ சிம்சோன் தேவனுடைய ஊழியங்களுக்காக முதலிடம் கொடுக்கவில்லை, தன்னுடைய சுய விருப்பங்களுக்கு முதலிடம் கொடுத்ததினாலே ஆண்டவர் எதையும் வாக்களிக்காமல் அப்படியே வச்சிட்டார். இதை நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். பெலிஸ்தர் மேல் சிம்சோன் குற்றம் கண்டுபிடிக்க பல வழிகள் உருவாயின. எதை செய்தார் என்றால், ஒரு பெண்ணை விவாகம் பண்ணினான். அந்த பெண்ணை விவாகம் பண்ணின பிற்பாடு அந்த விருந்து வீட்டில் இருக்கும் பொழுது மனைவியுடைய வீட்டில் 30 பேர் வாலிபர்கள் வந்தார்கள். அந்த 30 பேர் வாலிபர்கள் வரும்பொழுது இவன் ஒரு விடுக்கதை போடுகிறான். அந்த விடுக்கதை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு தக்க பரிசுகள் வழங்கப்படும் என்று சொல்லி சொன்னான். அப்படி நீங்கள் விடுக்கதையை விடுவிக்காமற் போனால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வெள்ளிக்காசு எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி சொன்னான். அப்படி நீங்கள் விடுவித்தால் உங்களுக்கு பரிசு பொருட்கள் கிடைக்கும் என்று அறிவித்திருந்தார். ஆனால் இவன் போய் இந்த விடுக்கதை விடுவித்தான்.
தன்னுடைய மனைவியின் மூலமாக இவன் வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் தன்னுடைய மனைவியை வஞ்சித்து அவள் மூலமாக இந்த விடுக்கதையின் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு விடுவித்தார்கள். இவன் பக்கத்தூரில் போயிட்டு 30 பேரை கொண்டு அவருடைய மேல் வஸ்திரங்களை கொண்டு வந்து இவர்களுக்கு ஆளுக்கு ஒரு வஸ்திரமாக கொடுத்து சென்றார். 2வது காரியம், அவருடைய மனைவி அவருடைய தோழன் ஒருவனுக்கு கொடுத்து விட்டார் தன்னுடைய மாமனார். இவன் கோபத்தில் போயிட்டான், இனி திரும்பி வரமாட்டான் என்று சொல்லி வேறொருவனுக்கு கொடுத்து திருமணம் முடித்து விட்டார். இதை அறிந்த அவன் 300 நரிகளை பிடித்து 2 நரி வாட்களில் ஒரு தீவெட்டியை வைத்து கொளுத்தி அங்குள்ள மீதியானுடைய வயல்வெளியில் விட்டான். எல்லா வயல்களும் எரிந்து நாசனமாயின. 3வது, தன் மனைவியும் அவன் தகப்பனை கொன்றதாக அநேக பெலிஸ்தியரை பழி வாங்கினதற்காக அதற்கு பழி வாங்க பெலிஸ்தியர் இருந்தபோது ஒரு கழுதை தாடை எலும்பால் 1000 பேரை கொன்று போட்டான். எவ்வளோ ஒரு பலசாலி பாருங்க. அவருடைய ஆலயத்தின் தூணை உடைத்து தன்னை குருடாக்கினதற்காக 3000 பேரை கொன்றான். என்றால் தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட இவன் தேவனுக்காக ஊழியம் செய்யாமல் தனக்காக ஊழியம் செய்து கொண்டு தன்னுடைய விருப்பத்திற்காக வாழ்ந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டான். நியாயாதிபதிகளின் நாட்களிலும் யூதா தேசத்தில் பஞ்சம் உண்டானது. உடன்படிக்கையின் மக்கள் தேவனை விட்டுவிட்டதற்காக தேவன் யூதேயா பெத்லெகேமிலே 10 ஆண்டுகள் பஞ்சத்தை வரவழைத்தார். ஆகாரத்தின் பஞ்சம் வந்தது. பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்தில் மழை பெய்யவில்லை, ஆகார பற்றாக்குறை ஏற்பட்டது. இந்த ஆகார பற்றாக்குறையினால் எலிமெலேக்கோ அவனுடைய மனைவி 2 பிள்ளைகளும் சேர்ந்து மோவாப் தேசத்திற்கு சென்றார்கள். 10 ஆண்டுகள் அங்கே தங்கியிருந்தார்கள். கடைசியில் தன்னுடைய கணவன் தன்னுடைய 2 குமாரர்களும் மரித்து விட்டார்கள். அவர்களுக்கு திருமணம் முடித்த அந்த 2 மருமகளும் நகோமியும் மாத்திரமே மீந்திருந்தார்கள். அப்படி இவர்கள் இருந்த பொழுது இந்த 2 மருமக்களையும் பார்த்து, நீங்கள் போய் உங்களுடைய தாய் வீட்டுக்கு போய்விடுங்கள், தேவன் யூதேயா பெத்லெகேமை கண்ணோக்கி இருக்கிறார், அங்கே ஆகாரம் விளைந்திருக்கிறது, அங்கே தானியங்கள் விளைந்திருக்கிறபடினாலே நான் மீண்டும் யூதேயா பெத்லெகேமுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களை வழி அனுப்பி திரும்ப செல்லும் பொழுது ரூத் தன்னை விடாமல் பற்றி கொண்டிருப்பதனால் நகோமியும் ரூத்தும் யூதேயா பெத்லெகேமை நோக்கி வருகிறார்கள். இங்கே மோவாபியர் தேவனுடைய சமூகத்தை எட்டக்கூடாத அல்லது வரக்கூடாத ஒரு சந்ததியாக காணப்பட்டார்கள். அப்படினால் தலைமுறை வரைக்கும் அவர்கள் தேவனுடைய சமூகத்திற்கு வரவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட இந்த மோவாப் தேசத்திலிருந்து ஒரு அந்நிய பெண்ணை தேவன் தெரிந்து கொண்டு அந்த பெண்ணினுடைய பெயர் கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு இந்த பெண் தன்னை தாழ்த்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் பிள்ளையாய் வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். இதை ரூத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிங்க. ரூத்தின் சரித்திரத்தில் முதல் 4 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. இந்த 4 அதிகாரங்களில் இந்த ரூத்தின் சரித்திரம் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாமுவேல் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12லேருந்து 23 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசிங்க ஜெபத்தோடு. முற்பிதாக்களும் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 575 பக்கத்தில் அம்மையார் இப்படியே எழுதுகிறாங்க, மக்களை நல்வழிப்படுத்த ஏலி நியமிக்கப்பட்டிருந்தாலும் தன் சொந்த குடும்பத்தாரை கட்டுப்படுத்த தவறினான். தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள் என்றால் அந்நிய அக்கினை கொண்டு வந்து தேவாலயத்திலே அதை நிறுத்தினார்கள். அந்த அந்நிய அக்கினை கொண்டு வந்து தோப்புடத்துக்கு காட்டுவது தவறான ஒரு காரியம். ஆகவே தேவன் அவர்களை அங்கே அடித்தார். அதே போல ஏலி யாரை குறித்தும் அக்கறைப்படாத ஒரு தகப்பன். எல்லாரையும் பிரியப்படுத்த அவன் என்ன செய்தார்? சமாதானமாக இருக்க விரும்பினான். தன் பிள்ளைகளுடன் கெட்ட பழக்கங்களையும் ஆசைகளையும் கண்டிக்கவே இல்லை. மனிதர்களை பிரியப்படுத்தக்கூடிய ஒருவர் ஊழியம் செய்வாரானால் அவர் தேவனை பிரியப்படுத்தவில்லை, தேவனுக்கு விருப்பமான தேவனுக்கு பிரியமான ஊழியத்தை செய்யவில்லை என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். தவறை தவறென்று கண்டிப்பதற்காகவே தேவ ஊழியக்காரன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். தவறை சரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரனாகவே இருக்க முடியாது. அவன் ஏழையை போலத்தான் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு பிரியமாய்
தான் போதித்து தன்னுடைய பிள்ளைகளை சரியான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரவில்லை என்றால் அவன் சரியான ஒரு ஊழியக்காரனாக இருக்க முடியாது. இங்கே தன் பிள்ளைகளின் கெட்ட பழக்கங்களையும் ஆசைகளையும் கண்டிக்கவில்லை. கண்டிக்காமல் தண்டிக்காமல் அவர்கள் தங்கள் ஆசையின்படி செய்யவும் தங்கள் போக்கில் செல்லவும் உடன்பட்டான். அதற்கு மாறாக ஆசாரிய உடை அணிந்திருந்த ஒரு சிறுவனை பார்க்கிறோம். அதே ஏலி வேலை செய்த அந்த கூடார சேவையில் ஆசாரிய ஊழியம் தரித்திருந்த ஒரு சிறுவன் சாமுவேலை அங்கே காண்கிறோம். அன்னாள் பொருத்தனையோடு பெற்றுக்கொண்ட இந்த மகனை ஒரு ஆண் குழந்தை கொடுங்க, பால் மறந்தவுடனே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய ஊழியத்துக்காக விட்டு விடுகிறேன் என்று சொல்லி பொருத்தனையோடு கொண்டு வந்த சிறுவனை தேவாலயத்தில் விட்டு சென்றாள். அவன் தேவாலயத்தில் இருக்கிறான். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், இயேசுவை போல அவனும் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் என்று 1 சாமுவேல் 2 அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 2:52 இந்த சாமுவேல் அதிகாரமிக்க உண்மையில் ஒரு தலைவனாக மாறினான். அப்படினால் கிறிஸ்துவம் மனித தயவிலும் தெய்வ தயவிலும் ஞானத்திலும் தெய்வ புத்தியிலும் வளர்ந்து பெருகினார் என்று லூக்கா 2:52 வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 3:20 வாசிக்கிறோம். இந்த சாமுவேல் அதிகாரமிக்க உண்மையில் ஒரு தலைவனாக மாறினான். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று தான் முதல் பெயர் சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கியது. அப்படின்றால் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாறினான் அந்த சிறு குழந்தை. காரணம், அன்னாள் அந்த சாமுவேலை கிறிஸ்துவுக்காக வளர்த்தார். கிறிஸ்துவின் ஊழியங்களை செய்வதற்காக அவனை வளர்த்தாள். பாலூட்டும் பொழுதெல்லாம் கிறிஸ்துவை குறித்து அவனுடைய செவிகளில் அவள் சொல்லிக் கொடுத்திருப்பாள். அவள் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்தையும் சாமுவேல் மறந்துவிடாமல் தன்னுடைய காரியத்தில் இருந்தான். ஆனால் ஏலியினுடைய குமாரர்களை தண்டிக்கவில்லை, அப்படி வளர்க்கவில்லை. தன்னுடைய 98வது வயதில் ஏலி மரித்தார் என்று சரித்திரம் கூறுகிறது. இஸ்ரவேலின் வரலாற்றில் சாமுவேலின் காலத்தில் அமைதி நிலவியது. நியாயாதிபதிகளில் அவர் கடைசியானவர். தொடர்ந்து வரும் மாபெரும் போராட்டத்தில் ஒரு முக்கிய நபராக காணப்பட்டார் சாமுவேல். அநேக காரியங்கள், அநேக உபத்திரங்கள், அநேக ஏளனமான பேச்சுக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அவர்கள் ராஜா வேண்டும் என்று சாமுவேலிடம் முறையிட்டார்கள், தேவனிடம் முறையிட்டார்கள். சாமுவேல் இவருடைய கூக்குரலை கேட்டு தேவனிடத்தில் முறையிட்டான். ஆண்டவர் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி நியாயாதிபதிகளுடைய கரங்களிலிருந்து ஆட்சியை ராஜாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யங்களும், எல்லா ஆளுகையும், எல்லா அரசாட்சிகளும் ஒரு நாளைக்கு அழியும். நித்திய ராஜாவாக கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தை ஆட்சி செய்வார். அவருடைய ஆட்சிக்குள் நீங்களும் நானும் இருந்து அந்த ஆட்சியில் சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, கேட்ட நல்ல சத்தியத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். கேட்ட அருமையான நேயர்களையும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய வேலைகளை ஆசீர்வதியும், வருமானங்களை ஆசீர்வதித்தாரும், அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தரலும். மீண்டும் நாங்கள் ஒரு சந்திக்குறை கர்த்தர் பொறுப்பேற்று பயன்படுத்தும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப்டி நேயர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சி உடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறீர்கள், மற்றவர்களையும் காணும்படி செய்யுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி யூடியூப் வாயிலாகவும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். அதையும் காணுங்கள், மற்றவர்களையும் காணும்படி செய்யுங்கள். இந்த ஊழிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுடைய குடும்பத்திலே நிறைவாய் கட்டளையிடுவாராக. ஆமென்.